கரூர் குளித்தலை பட்டவர்த்தி பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்ருத், வயது 30, ஆக்டிங் டிரைவர். மனைவி ஸ்ருதி, வயது 27. 2 மகள்கள் உள்ளனர். தம்பதியிடையே குடும்ப தகராறு இருந்து வந்ததால் நேற்று இரவு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதால் விஸ்ருத் தனது மனைவி ஸ்ருதியை கடுமையாக தாக்கினார். இதில் காயங்களுடன் தப்பித்த ஸ்ருதியை மீட்ட அக்கம் பக்கத்தினர் குளித்தலை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு ஸ்ருதிக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டு ட்ரிப்ஸ் போட்டனர். ஆத்திரம் அடங்காத விஸ்ருத் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். அப்போது குளித்தலை அரசு ஹாஸ்பிட்டல் புது கட்டிடத்தின் முதல் மாடியில் ஸ்ருதிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டிருந்தது. மயக்க நிலையில் இருந்த ஸ்ருதியை விஸ்ருத் சரமாரியாக கத்தியால் குத்தினார். வயிற்றுப் பகுதியில் 3 இடங்களில் ஆழமான வெட்டு விழுந்ததில் ஸ்ருதி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார். ஸ்ருதியின் அலறல் சத்தம் கேட்டு விழித்த நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செக்யூரிட்டி வருவதற்குள் விஸ்ருத் ஹாஸ்பிட்டலிலிருந்து எஸ்கேப் ஆனார். ஸ்பாட்டிற்கு விரைந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் விசாரணை நடத்தினர். கொலைக்காரன் விஸ்ருத்தை போலீசார் தேடுகின்றனர். விஸ்ருத் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக பணியாற்றி ரிட்டையர்டான ராமசாமி என்பவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்து மனைவியை குத்திக் கொன்ற கொலைக்காரன் விஸ்ருத்தின் படுபாதக செயல் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.